சுமார் 5300 கோடி நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் கட்டணம், சொத்து வரி, தொழில் வரி, குத்தகை இனங்கள், கட்டிட அனுமதி, பிறப்பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை பொதுமக்கள் இணையதளம் மூலம் எளிதாக பெறும் வகையில் இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம், விவசாயம் சார்ந்த வணிகம், அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் புதிதாக அனுமதிக்கப்பட்ட பொறியியல், நகரமைப்பு மற்றும் சுகாதார பிரிவு பணியிடங்களில் 2566 பணியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக சிங்கார சென்னை 2.0 திட்டம் 2021ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 966 கோடி மதிப்பீட்டில் 1048 பணிகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 397 கோடி மதிப்பீட்டில் 103 பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 5300 கோடி நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் கட்டணம், சொத்து வரி, தொழில் வரி, குத்தகை இனங்கள், கட்டிட அனுமதி, பிறப்பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை பொதுமக்கள் இணையதளம் மூலம் எளிதாக பெறும் வகையில் இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம், விவசாயம் சார்ந்த வணிகம், அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களையும் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். முதல் கட்டமாக புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த முயற்சியில் எடுத்துக் கொள்ளப்படும். சென்னை பெருநகரின் மையப்பகுதியில் உள்ள மிகவும் பழமையான கழிவுநீர் கட்டமைப்புகளை புறநமைப்பதன் முதற்கட்டமாக 740.37 கோடி மதிப்பீட்டில் நெசப்பாக்கம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளப்படும். புழல் சுத்திகரிப்பு நிலையம், புழலில் உள்ள பழைய 300 MLD சுத்திகரிப்பு நிலையத்தை 430.12 கோடி மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் புறநமைக்கப்படும். ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அனைத்து கழிவுநீர் உந்து நிலையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அளவு மானிகள் பொருத்தப்படும். தொழில் பூங்காக்களுக்கு குடிநீர் வழங்குதல். கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் புதிதாக அமையவுள்ள வரப்பட்டி டிஃபென்ஸ் காரிடார், கேத்தனூர் செமி கண்டக்டர் பார்க் மற்றும் சூலூர் ஏரோபோர்ஸ் பார்க் ஆகியவற்றிற்கு முருகம்பாளையம் குடிநீர் விநியோக திட்டத்திலிருந்து 7.5 MLD தண்ணீர் வழங்கப்படும். குறிப்பாக என்ன இருக்கு எங்க மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பக்கத்தில் இருந்து உதவி பண்ணுங்களா? முதல்ல நமது தலைவர் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்படுவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 4.28 கோடி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. அது 1971ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வரும் செப்டம்பர் மாதத்திலே முழுமையாக 7.5 கோடி மக்களுக்கு அந்த தண்ணீர் வழங்குகிற திட்டம் நிறைவேற்றப்படும். மேலும் கூடுதலாக ஜல்ஜீவன் திட்டத்திலே நீட்டிப்பு தந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசிலிருந்து. அதிலே இப்போது 10 குடிநீர் திட்டங்களை எடுத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நகராட்சி சார்பாக 57 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் KN நேரு. அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.